அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்ரீனிவாசன் சமையலில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். அதுக்கு ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகின உடனேயும் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு இது எல்லாமே போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. ஒரு 2 பல்லாரி வெங்காயம் பெருசாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்போ இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளியையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க. இதில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி காலிஃப்ளவரோட ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கேரட்டு, பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸ் இந்த மாதிரி எந்த காய்கறிகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கொஞ்சம் இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகட்டும். ஒரு 10 போல் கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். இது கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கேஷ்யூ நட்ஸ் பேஸ்ட்டை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. என்ன கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கு சைட் டிஷ்க்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு பழையபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு முதலே ஆட் பண்ணேன்னா உருளைக்கிழங்கெல்லாம் வேகாது. அதனால் கடைசியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே அந்த ஸ்டீம்லேயே இருக்கட்டும். மூடி வச்சுருங்க. இப்போ காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த நெய்யினுடைய மனம் கிரேவிக்கு அடிஷ்னலாக சுவையை கொடுக்கும். அதனால் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.